ஆனா இந்த இரு கட்சிகள் மேல மட்டுமே அதிகமா வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப இவங்களுக்கு பி டீம், இவங்களுக்கு திமுக கிட்ட காசு வாங்கிட்டு விஜய் வந்து அட்டாக் அப்ப பண்றாங்க. இப்ப சீமான் பிஜேபியோட பி டீம் கிடையாது. அதுதான் சார். இல்ல அதுதான். இவ்வளவு நாள் பிஜேபியோட பி டீம், இப்ப டிஎம்கேட பி டீம். அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்த முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்காங்க. முட்டாள்தனமான ஆர்குமெண்ட்டுங்க இது. ஓகே, ஓகே. அப்படி எப்போதுமே இருந்தது இல்ல. ஓகே. உங்களுக்கு இன்னைக்கு என்ன சாயம் அவருக்கு பூசணுமோ அந்த சாயத்தை தூக்கி பூசிடுறாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஓகே. ஒரு வகையில கொஞ்சம் அனுசரிச்சுப்போம்பா அப்படிங்கிற மாதிரி பார்வையில இருக்காங்களோ சீமான்? ஏன்னா இங்க கொஞ்சம் ஃபயரா வந்துகிட்டு இருக்கு விஜய் சைடுல இருந்து. இந்த சைடு இன்னைக்கு கொஞ்சம் அனுசரிச்சு. இன்னைக்கு பேசு பொருளா செத்தமாப்பா போர்டு அடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. ரைட்டுங்களா? இன்னைக்கு பேசு பொருளா வளர்கிற இயக்கமா யார் இருக்கிறா? தாவேகா. அதை எதிர்க்கிறது தான் வந்து சரியான அப்ரோச்சா இருக்கும். ஓகே. இப்ப போய் எடப்பாடி பழனிசாமியை திட்டிடுறதுல என்ன பிரயோஜனம்? புரியுது. இன்னைக்கு மக்கள் யாரை அதிகம் பேசுறாங்க? விஜய். விஜய் தானே பேசுறாங்க. விஜயோடைய மாநாட்டுல திராவிடம் ஒழிகன்னு போட்டாங்களா கோஷம்? மு.க. ஸ்டாலின் ஒழிகன்னு போட்டாங்களா? உதயநிதி ஒழிகன்னு போட்டாங்களா? இல்ல நரேந்திர மோடி ஒழிகன்னு போட்டாங்களா? இல்ல. சீமான் ஒழிகன்னு தானே போடுறாங்க. ஆமா, ஆமா. இப்போ தாவேகா தொண்டர்களுக்கு தங்களுடைய அரசியல் எதிரி யாருன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா சீமான் நினைக்கிறாங்க. அப்ப இன் ஃபியூச்சர்ல வந்து இப்போ வந்து நம்ம டிஎம்கே ஏடிஎம்கேன்னு பார்த்துட்டு இருக்குது. இன் ஃபியூச்சர்ல அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி இப்படிதான் வந்து போய் நிற்கும் அப்படின்றது என்னுடைய புரியுது. மை அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா விஜய் எங்கேயுமே நேரடியா சீமானை வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை, விமர்சனமும் பண்ணவே இல்லை. ஆனா விஜய் சீமானை விமர்சனம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, சீமான் வந்து விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டார் விஜய. அவர் வந்து மறுபடியும் பெரியாரை தூக்கிட்டு வந்து திராவிடம் நிறுத்துறாருல. இப்ப பெரியாரின் பேரான்னு பாட்டு வேற வருதா? அப்ப இதனால தான் அவர் வந்து ரொம்ப கொதிப்படுகிறார். ஏன்னா தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கருத்தியல விஜய் மாதிரியான ஆட்கள் பேசினா அதோட வீழ்ச்சி எப்படி இருந்திருக்கும்? கரெக்ட். இப்ப மறுபடியும் இவர் திராவிடம்னு கொண்டு போய் ரொம்ப பாப்புலர் பண்றாருடா அப்படின்றது தான் அவருடைய. திராவிடமும் தமிழ் தேசியம் இரண்டுமே கை அப்படிங்கிற மாதிரி. ரைட். அவர் சீமான் எப்படா ரெண்டும் ஒண்ணா இருக்க முடியும்? இதுக்கு எதிரி அது, அதுக்கு எதிரி இது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. சரி, ரெண்டு பேரும் பேசியிருந்திருக்கலாம். அது பேசும்போது வேற மாதிரியான கான்வர்சேஷன் நடந்திருக்கலாம். என் ரிசல்ட் இவர் நினைச்ச மாதிரி வந்திருக்காம இருந்திருக்கலாம். சோ மெனி பாசிபிலிட்டிஸ் இல்லையா?